நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பண்ண தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து சேலம் கஸ்டமர் வந்து பொருள் அமைச்சிருக்கடி போர்டு ஒன்று சர்வீஸ் பண்ணுறதுக்கு அது பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப்லாம் பார்க்குறீங்க, முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைமிங் லேட் ஆகிடுச்சு, நிறையா வந்து வீடியோ போடாமல் மறந்துட்டுருக்கேன். என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கிட்னி ஸ்டோனு அது அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. நம்ம மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோ வந்துடும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தை சேர்ந்த கஸ்டமர் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கு. அப்படி இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 2 3 4 5 சேனலு. இது ஒரு 2 சேனல். இது வந்து பீட்ஸ் கம்பெனி. இது வந்து ஷானு. இது வந்து ஃபஸ்ட்டு பவர் சோர்ஸை கொடுத்து பார்த்துடலாம், என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆடியோ அப்போ தான் ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கும் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் இருக்குது, எதாவது ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகிடுச்சு என்னென்னு தெரியல. லைன் கொடுத்தா தான் இது வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது பீட்ஸ் கம்பெனியில் பார்த்திங்கன்னா 2 பீஸோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 2 பீஸு அந்த பீஸு நல்லாயிருக்கு. பட் இது ஆடியோ கொடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் இது என்னென்னு ஃபால்ட்டு செக் பண்ண முடியும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆல்ட்ரு பண்ணி தரோம். உங்களுக்கு வேணுன்றதை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உண்மையில் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு, அதனால் இப்போ அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து டோட்டலாக பிரித்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்து எந்த இடத்துல என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள் போயிட்டு இருக்கும்போது வீடியோ போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த 5 சேனலில் அந்த ஒரு ட்ராக் மிஸ்ஸிங்கு. இந்த ட்ராக் வந்து எரிஞ்சு போய்ட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மெயின் டிரான்சிஸ்டர் எல்லாமே ரீசால்டர் பண்ணியாச்சு. இந்த ட்ராக் ஒன்று, இந்த கெப்பாசிட்டர் ஒன்று வீக் இருந்தது. இந்த கெப்பாசிட்டர் ஒன்று போயிட்டு இருந்தது, இதுவும் மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த 5401 ரெண்டும் மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இது ஒர்க் ஆகுது. இப்போ 5 சேனல் ஆடியோ ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக ஒரு இடைவெளி 714 சீரியல் நம்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைவெளி ரொம்ப கம்மியாக இடைவெளிக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனல்னால் ஒரு 10 இன்ச்சுக்கு தான் இருக்கும். ஒரு 5 சேனல் போட்டுன்னா மினிமம் 10 இன்ச்சு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து அளந்து பார்த்துடலாம் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்களா 8.5 இன்ச்சு தான் இருக்குது. கணக்கு 8.25 இன்ச்சு இது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வரும், மினிமம் 10 இன்ச்சு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக லென்த்தி கம்மியாக ஒரு சர்க்யூட்டு அப்படின்னு சொன்னால் இதுதான். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஷான் கம்பெனி. இடைவெளி கம்மியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போட்டிருக்காங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே ஆடியோ கேட்குறதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது பெருசாக எதுவும் வேலை வைக்கல நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை சால்ட்ரு, எல்லாம் ஃபுல்லாக ட்ரை சால்ட்ரு பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் இருந்துச்சு, ஜம்பர் மாற்றியாச்சு. இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் ஆச்சு, எடுத்துட்டோம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் பீட்ஸ் டூயல் மோனோ. இது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் டெட்டாக வந்து அப்படி டெட் கண்டிஷனாக ஒரு சேனல் ஒர்க் ஆகலை. ஏன்னா இதுதான் மெயின் சேனல். இந்த சேனல் ஒர்க் ஆகணும், இதுலேருந்து ஃபீட்பேக் இதுக்கு வராது. அதனால் இந்த போர்டும் ஒர்க் ஆகாது. அதனால் 2 சேனல் டெட் கண்டிஷன் தான் வந்து அப்படி. நம்ம இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம். ஆக்சுவலி என்னென்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 டிரான்சிஸ்டரு, அதில் பார்த்திங்கன்னா டயோட் டிரான்சிஸ்டர் 2. அது இல்லாமல் இந்த எஸ்எம்டி போயிடுச்சு பாருங்கள். இந்த எஸ்எம்டி இந்த ஒரு இந்த எஸ்எம்டி 220 ohms எடுத்துகிட்டு ஆஃப் அவுட்டில் 220 ohms போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 220 ohms ரெண்டுமே பர்ஜ் ஆகிடுச்சு. டோட்டலாக ஒரு சேனல் ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. சரி, நான் வந்து பார்த்தேன், ஓகே ஒரு வேளை டிரைவர் செக்ஷன் எதெல்லாம் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா டிரைவர் செக்ஷன் இது ஃபால்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் அந்த செக்ஷனுக்கே போக முடியும். இதில் டைரெக்டாக பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. டோட்டலாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஆடியோவும் ஒர்க் ஆகுது.
இப்போ பாருங்கள் ஆடியோ இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க இந்த சேனலும் பாடுது, இதுவும் பாடுது. வரும்போது நம்மக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா 2 சேனலும் டெட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ஒன்று. ஆக்சுவலி 2 3ன்றதுனால நான் க்ரௌண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இப்போ முடிச்சிட்டோம். இப்போ கஸ்டமர் வரும்போது நம்மக்கிட்ட டெட் கண்டிஷன் தான் வந்து அப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி இப்போ கஸ்டமர் கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதுனா சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். புது போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களே. MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.